வெற்றிவேல் முருகனே போற்றி போற்றி. என் தங்கமே, இந்த பதிவை ஒரே ஒரு முறை கேட்டுப்பார். நல்ல செய்தி உன்னை தேடி வரும். உனக்கு நல்ல செய்தியை வரமாக கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீயும் தினமும் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து தானே உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் என்கிட்ட சொல்லிக்கொண்டே இருந்தாய். உன் நம்பிக்கைக்கான பரிசை நான் தரப்போகிறேன். ஆம் தங்கமே, உனக்கு நீ கேட்டதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளை இப்போது கொடுக்கப் போகிறேன். என்ன தெரியுமா கண்மணியே, உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களில் எவ்வளவோ இனிமையான விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள், காதில் கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அதை விட்டுட்டு கடந்து முடிந்த கஷ்டமான விஷயங்களையும் தப்பான விஷயங்களையும் யோசிக்கிறாய். வேண்டாம் தங்கமே, அதை யோசிப்பதற்கு பதிலாக நடந்து முடிந்த கடந்து வந்த இனிமையான நல்ல நல்ல விஷயங்களை பற்றி யோசி. அது நிச்சயம் உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றும். ஒவ்வொரு நடியையும் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கைக்காக யோசித்துப்பார். துன்பம் என்பது உன் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்காது, வரத்தான் செய்யும். ஆனால் நீ அதை சுலபமாக எடுத்துக்கொண்டால் அதற்கான தீர்வை பார்த்து விடலாம். நான் இருக்கிறேனே உனக்கு. இப்போதுள்ள வாழும் வாழ்க்கையை ரசித்து வாழ பழகு. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷத்தை பரும்படியாக, உனக்கான அதிர்ஷ்டத்தோடு நிச்சயம் நான் தருவேன். இந்த நொடியை, இப்போ இருக்கும் நொடியை நீ சந்தோஷமாக அனுபவித்து விடு. அடுத்த நொடியில் தன்னைத்தானே பார்த்து கொள்ளும் நல்ல காலமும் வந்துவிடும். மகிழ்ச்சியான காலமாகவும் வந்துவிடும். மகிழ்ச்சி நிறைந்த காலமாக நான் மாற்றுவேன். கவலையே படாதே. ஒரு சில நேரம் ஒரு சில விஷயங்களில் நிதானம் இல்லாமல் தவறான முடிவை எடுத்து விடுகிறாய். கொஞ்சம் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய். உனக்கான காலம் நல்லதாகத்தான் இருக்கிறது. பதட்டம் மட்டும் வேண்டாம் தங்கமே. உன் வீட்டு கதவை அதிர்ஷ்டத்தை தட்ட வைக்கிறேன். நீயும் எதிர்பார்க்காத அளவில் உன் வாழ்க்கை அமோகமாக, அழகானதாக, அற்புதமாக மாறச் செய்வேன். என் மீது உண்மையான அன்பு நீ வைத்திருக்கிறாய் செல்வமே. கொஞ்சம் வாழ்க்கையை பார்த்து கவனமாக வாழ்ந்துவிடு தங்கம். ஏன்னா இந்த உலகம் மிகவும் போலியானது. எல்லா மனிதர்களிடம் சற்று இடைவெளி விட்டு பழகும்போது தான் யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற உண்மையை கூட நீ உணர முடியும். அதிலும் கூட நீ சில நேரத்தில் வெள்ளந்தியாக இருந்து விடுகிறாய். எல்லோரிடத்திலும் அன்பாய் பழகுவதை காட்டிலும் அளவோடு பழகினால் எப்போதும் இனிக்கும் என்ற உண்மையை ஒத்துக்கோ. எந்த உறவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நிச்சயம் நீ ஏமாறவும் மாட்டாய். எந்த துரோகத்தையும் அனுபவிக்க வேண்டிய கஷ்டமான சூழ்நிலையும் வராது. எல்லோரும் அவரவர் தேவைக்கு உன்னை தேடி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் தேவை நிறைவேறாது என்று அறிந்த பிறகு உன்னை தூக்கி எறிவதற்கு சற்றும் யோசிக்காமல் உன்னை விட்டு விலகி போய்விடுகிறார்களே. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோ என்றுதான் சொல்கிறேன். எல்லோரிடமும் அளவோடு பேசு. அவர்கள் ஒன்றும் தெரியாத அப்பாவி போல் இருப்பார்கள் என்று நினைக்காதே. இருக்கிறார்கள் என்றும் எண்ணாதே. நடிக்கிறார்கள். நீ எச்சரிக்கையாக பழகுவதற்கு உனக்கு ஒரு எச்சரிக்கை மணிதான் நடிக்கிறேன் என்பதை உணர்ந்துக்கோ. ஒரு சின்ன ஏமாற்றம் வரும்போது யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு நடந்துவிடு. நீ ஒரு பொழுதும் யாரிடமும் ஏமாற மாட்டாய். நீ 1000 பேரிடம் யோசனை கேட்டாலும் சரி, எடுக்கக்கூடிய முடிவானது உனக்காக இருக்கும்படி பார்த்துக்கோ. ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு, ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பு எல்லோரிடம் போய் நீ சொல்லலாம், ஆலோசனை கேட்கலாம். ஆனால் கடைசியில் எடுக்கக்கூடிய முடிவானது உன் வாழ்க்கைக்கு சரியானதாக இருக்க வேண்டும், தரமானதாக இருக்க வேண்டும், சிறப்பானதாக இருக்க வேண்டும். அப்படின்னா யோசித்து நிதானமாக நீ முடிவெடுக்கணும். யாரிடம் எப்படி பேசணும் என்று நினைச்சுக்கோ. இல்லைன்னா உன்னை இலக்காரமாக நினைத்து விடுவார்கள். உன்னை இலக்காரமாக நினைக்க விட மாட்டேன். அதை பற்றி ஆனாலும் கவலைப்படாதே. நான் இருக்கிறேன். இந்த முருகன், பழனி முருகன் உனக்கு இருக்கும்போது கவலை எதற்கு? எதையும் நான் அமைதியாக பார்த்து கொண்டிருக்க மாட்டேன்.
உனக்கு கிடைக்க வேண்டியதை தக்க நேரத்தில் கிடைக்கச் செய்வேன். உனக்கு கிடைக்க வேண்டிய அன்பை பெறச் செய்வேன். உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். வாழ்க்கை என்பது சுவராசியமானதுதான். வாழ்க்கையை எடுத்துக்கிட்டேன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். ஆனால் அனைவருக்கும் கஷ்டம் இருக்கும். கஷ்டத்தை கடந்து இன்பத்தை பெறணும்னா ஒரு சில வேலைகள் நீ பார்க்கத்தான் செய்யணும். பொறுமையாக இருக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், எரிச்சல் கூடாது, கோபப்படக்கூடாது, கொஞ்சம் தனிந்து பேசணும். நிறைய இருக்கிறது தங்கமே. எல்லோரிடமும் அன்பாக பேசு. அவர்கள் வெறுத்தாலும் பரவாயில்லை, அன்பாக பேசு. நீ வேண்டவே வேண்டாம் என்று ஒதுக்கி சென்றால் கூட நீ அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று நினைத்தால் விலகிக்கோ. ஆனால் எரிச்சல் பட்டு விடக்கூடாது, கோபப்பட்டு விடக்கூடாது. சிரித்து கொண்டே அவர்களை கடந்து விடும். உன் சிரிப்பு அவர்களை கொல்லணும், உன் அமைதி அவர்களை கொல்லணும். அவ்வளவுதான். உனக்குள் ஒரு துளி அளவு கூட பொறாமையோ எதுவும் இருக்க வேண்டாம். எல்லா விஷயங்களையும் என்னால் செய்ய முடியும் தங்கமே. நீ தைரியமாக இரு. உன் முருகன் நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னை எல்லா விதத்திலும் வெற்றி பெறச் செய்வேன். அதுதானே என்னுடைய வேலை. நீ கலங்கக்கூடாது. நான் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்வேன். உன் கனவுகள் அனைத்தையும் நிஜமாக்குவேன். உனக்காக நல்லதை நான் நடத்தி கொடுக்கிறேன். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நான் வாழ்க்கையை உயர்த்தி விடுவேன். முருகா, நானே எதிர்பார்க்காத அளவுக்கு, நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டீர்களே முருகா என்று என்னிடம் மண்டியிட்டு ஆனந்த கண்ணீர் விடுவாய். உனது நன்றிக்கு கடமைப்பட்டுள்ளேன். நான் இருக்கிறேன் தங்கமே உனக்கு. இதுவரை அடைந்த தோல்வியை நினைத்து துவண்டு போகாதே. உன்னை தூக்கிவிட பழனி முருகன் நான் இருக்கிறேன். என்னையே கதி என்று நம்பி இருக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இப்போதைய சூழல் உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனி வரும் காலங்களில் எல்லாம் மாறும். உனது கைகள் ஓங்கி நிற்கப் போகிறது. ஆகாயமே இடிந்து உன் தலைமையில் விழும்படியாக ஏதேனும் பெரிய தீமையோ கஷ்டமையோ உனக்கு வந்தாலும் அப்போதும் நீ என்னை மனதால் நினைத்தாலே போதும். எனது அருளும் ஆசீர்வாதமும் உன்னை கை கொடுத்து காப்பாற்றும். துன்பங்கள் விலகுவது மட்டுமல்ல, வரவிருக்கும் துன்பங்கள் கூட உன்னைவிடம் வந்திருக்காமல் தலை தெறிக்க ஓடிவிடும். என் தங்கமே, காலங்கள் மாறலாம். நீ நினைத்தது நடக்காமல் போயிருக்கலாம். நீ நம்பிய மனிதர்கள் எல்லாம் உன்னை ஏமாற்றியிருக்கலாம். ஆனால் நேற்றும் என்றும் என்றும் மாறாத உன்னுடைய வாழ்க்கை சூழலை நான் மாற்றப் போகிறேன். நான் மாற்றி காண்பிப்பேன். உன்னுடைய காலம் பொற்காலமாக இருக்கப் போகிறது. ஓம் சரவண பவ.